இப்ப என்ன உங்களுக்குள்ள கிரியை செய்து என்னால நிலைநிற்க முடியாது. சாத்தானுடைய மக்களா இருக்கிறீங்க, முதல்ல நீங்க ஜெபம் பண்ணி ரட்சின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. அவிசுவாச பிசாசு என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. சந்தேக பிசாசு என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இருமன பிசாசு என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே சொல்லி கெஞ்சிங்க. அதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒவ்வொரு சாட்சிகளும் எப்படி இருந்தாங்க? விசுவாசிச்சாங்க. தேவன் சொன்னார், என்னால முடியும். உணர்வு தேவனுடையது. உணர்வை அருளும் ஆவியானவர். கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயத்தை கொடுத்து புது இருதயத்தை கொடுத்து புது ஆவியை கொடுத்து புதுப்பிக்கிறது சாதாரண காரியமே கிடையாது. ரட்சிப்பினுடைய அந்த மகிமை மதிப்பு உங்களுக்கு தெரியல. சந்தேகம். என்னாகமும் 23 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்க, முடிவு பரிந்து நிலைநிற்க சொல்ற தேவன் கண்டிப்பா என்ன செய்வாரு? முடிவு பண்ணி வைப்பார். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க சொல்ற தேவன் கடைசி வரைக்கும் வைப்பார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அப்படின்னு பாருங்க, அவர் வசனித்தும். அப்போ அவருடைய வேதத்துல இருக்கக்கூடியதான வசனங்கள் மனுஷனுக்கென்று கற்பனையாக கட்டளையாக பின்பற்ற வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை எந்த ஒரு மனுஷனும் நிறைவேற்றக்கூடியதான திராணி இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு நீங்க சொல்லுவீர்களே, ஆனாலும் அதை உடைக்கிறதுமே ஜெபம் தான். புரியலையா? இப்போ எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு நீங்க சொன்னாலும் அதையும் நீங்க தேவனிடத்துல எனக்கு ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுவும் ஒரு ஜெபம் தான். அந்த ஜெபத்தின் மூலமாக ஜெபம் பண்ண முடியலங்கிற தடையை உடை. ஆனா நீங்க எப்பொழுதுமே என்னதான் செய்யணும்? ஜெபம் பண்ணி தான் இருக்கணும். அந்த ஜெப ஜீவியம் உங்களுக்குள்ள பெருக 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 ஜீவியம் துப்புரவுடையது, பரிசுத்தம் அடையது, உங்களுடைய வாழ்க்கை சீரா இருக்கும். ஒரு சின்ன சிறுமி தன்னுடைய ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அந்த பிள்ளை பிழைக்காது, மூச்சு கடைசி கட்டமா இழுத்துட்டு இருக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டதான் அந்த சிறுமி ஓடி வீட்டுக்கு வந்து தாயார்கிட்ட சொல்லிச்சு, அம்மா என் ஃப்ரெண்டு ரொம்ப சீரியஸா இருக்குது, பிழைக்காதுன்னு சொல்றாங்க, யாருக்குமே உதவி பண்ண முடியல, உதவி பண்ண முடியாதுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளை ரொம்ப அழுதுச்சு. தாயார்கிட்ட கேட்குது, ஏதேனும் உதவி பண்ணணும், என்ன உதவி பண்ணுவான்னு. அப்ப தாயார் சொன்னாங்க, நீ ஏசப்பட்ட கேளு, கண்டிப்பா உதவி பண்ணுவார். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிச்சு. தாயார் சொன்னாங்க, நீ என்கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி சொல்லுன்ட்டு. அந்த குழந்தை உடனே முழங்கால் படிட்டு கையை கும்பிட்டு எப்படி சொல்லுச்சோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வேணும், உயிரோட இருக்கணும். ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்ல கொஞ்ச தூரம் போகும்போது அந்த குழந்தை எழும்பி இருக்கு, ஒரு கஷ்டமும் கிடையாது. போன ஆம்புலன்ஸ் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வருது. எல்லாரும் பயந்தாங்க, ஏதோ இறந்து கொண்டு வராங்கன்னு. இல்ல, அந்த பிள்ளை சுகமா இருக்கு. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியல நீங்க சொல்றீங்களா, அதே ஆண்டவர்கிட்டயே சொல்லுங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண கண்ணை மூடினா கண்ணை திறக்கணும் போல இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ண இருந்தா எழுதி போடணும் போல தோணுது, ஆண்டவரே எனக்கு இறங்க. அதான் ஜெபம். பேசி பழவுங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவை உருவாக்குங்க. லூக்கா சுவிசேஷம் 21:36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? நைட்டு தூங்க கூடாது இல்ல, தூங்குங்க. ஆனா ஜெபம் பண்ணுகிற வேலைகளை அதிகப்படுத்துங்க. ஜெபம் பண்ணும் போது விழிப்போட ஜெபம் பண்ணுங்க. என் நிலைமை உணர்ந்து. சிலர் எல்லாம் உறங்க ஜெபம் பண்ண கேட்ட ஜெபம் பண்றேன்பாங்க. சிலருக்கு ஜெபம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டர்ல போட்டுட்டே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஜெபம் கிடையாது. உணர்வோட என் நிலைமை இப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன தப்பு பண்ணு, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு, அதை சொல்லி ஜெபம் பண்றதுதான் உண்மையான ஜெபம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த ஜெபம் நான் பண்ணினேனே, இந்த ஜெபம் என்ன பரிசுத்தப்படுத்துச்சா? அதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. நான் செத்தா நியாய தீர்ப்பு நாளுக்கு அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியுடன் எனக்கு பரலோகராஜ்யம் கொண்டு போய் சேர்க்குமாங்கிறதான். இப்ப எப்படிப்பட்ட திருப்தி இருக்கு? நான் ஜெபம் பண்ணேன். அட மனுஷி, அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியான விதத்துல என் ஜீவியத்தை கண்டுபிடிச்சு அதுல இருக்க குற்றங்களை நான் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண முக்கியம்.